இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கார்லின் ஜான் இன்ஃபர்டிலிட்டி சென்டரோட ஃபஸ்ட் ஐவிஎஃப் பண்ணி ஃபஸ்ட்டு கிடச்சக்கூடிய ப்ரெக்னென்சியோட டீட்டெயில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கேன் ரிப்போர்ட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரியை ஜஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கு போகிறேன். இந்த கப்புள்ஸ் வந்து மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. ஒய்ஃபோட ஏஜ் வந்து 30 இயர்ஸ். அவங்க வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் போய் அதாவது ஐயுஏ எல்லாம் ட்ரை பண்ணி கன்செப்ஷன் ஆகாமல் தான் இங்கே வந்தாங்க. ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபை பார்த்தா ஒய்ஃபுக்கு வந்து மென்சுரல் ஹிஸ்ட்ரி எல்லாமே நார்மல் தான். அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் ப்ராப்ளம் கிடையாது. பட் ஹஸ்பண்டுக்கு வந்து ஆசோஸ்பெர்மியாங்கிற ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அவங்க வந்து மேல் டாக்டர்கிட்ட அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சோம். அப்புறம் ஒய்ஃபுக்கு வந்து வேறு ஹார்மோனல் டெஸ்ட் எல்லாமே பார்த்தோம். எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஸ்பெர்ம் பெருசாக இம்ப்ரூவ் ஆகாததுனால அவங்களுக்கு வந்து இந்த ப்ரொசீஜர் அதாவது ஐவிஎஃப் ப்ரொசீஜருக்கு பிளான் பண்ணோம். ஐவிஎஃப் ப்ரொசீஜருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து நாங்கள் டீசா ப்ரொசீஜர் அண்டர்கான் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெர்ம் கலெக்ட் பண்ண பார்த்தோம். அதாவது டெஸ்ட் இது மீசா ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு வந்து பண்ணது மீசா ப்ரொசீஜர், அப்புறம் டிசி ப்ரொசீஜர் பண்ணி ஸ்பெர்மை கலெக்ட் பண்ணி ஒய்ஃபோட இதில் இன்ஜெக்ட் பண்ணி அவங்க வந்து இப்போது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அவங்க இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுக்க வந்திருக்காங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தா தெரியும். இது வந்து தான் இப்போ அவங்களுக்கு 6 வீக்ஸ் ஆகுது. கன்செப்ஷன் ஆகி 6 வீக்ஸ் ஆகுது. இதுதான் அவங்களோட ஜெஸ்டேஷன் சாக்கோட டயமீட்டர். நம்ம அதை வச்சு தான் வீக்ஸை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ அரௌண்ட் அவங்க 6 வீக்ஸ் கிட்ட இதாகிருக்காங்க. இதுதான் டயமீட்டர், ஃபஸ்ட்டு டயமீட்டர். இந்த டயமீட்டர் வச்சு தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம். இதான் அவங்களுக்கு தான் தெரிகிறது வந்து ஃபீட்டல் போல். அதாவது இந்த பேபியோட அந்த சாக்குள்ளாடி ஃபீட்டல் போல் வந்து நமக்கு ஜஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அதோட சிஆர்எல் வேல்யூ தான் நம்ம இப்போ பார்க்குறோம். 0.348 சென்டிமீட்டர் பார்க்குறோம். இல்லை, இந்த டைமில் வந்து நமக்கு அனாமலி தெரிய சான்சஸ் கிடையாது. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து இது வந்து இன்ட்ரா யூட்ரைன் க்ரோத் தானான்னு பார்க்குறோம். இது வந்து கரெக்டாக நமக்கு இன்ட்ரா யூட்ரைன் க்ரோத்து, ஜெஸ்டேஷன் சாக் எல்லாமே அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ப்ளஸ் ஃபீட்டல் போல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதுதான் இப்போ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. இதுதான், இது எக்டோபிக் ப்ரெக்னென்சியா இல்லை ட்வின்ஸ் ப்ரெக்னென்சியா, அந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுப்போம். இதில் வந்து நமக்கு ஃபீட்டல் ஹார்ட்பீட் நல்லா இருக்குது, சாக்கோட ரியாக்ஷன்ஸ் நல்லா இருக்குது, ப்ளஸ் இந்த செர்விக்கல் லெங்து நல்லா இருக்குது. ஸோ பேபி வந்து நல்லா க்ரோ ஆகுதுங்கிறது மட்டும்தான் நமக்கு இதில் தெரியும். நமக்கு அனாமலி தெரியணும்னா நம்ம அரௌண்ட் 20 வீக்ஸில் தான் அதை பார்க்க முடியும். அதாவது 5th மந்த் கம்ப்ளீஷனில் தான் அதை பார்க்க முடியும். So this is which is for me. This is இப்போ 6 வீக்ஸ் ஆகுது. 6 வீக் மீன்ஸ் நியர்லி 2 கம்ப்ளீட் ஆக போகுது.